பிரபஞ்சத்தை படைச்சவர் தான் பிரம்மன், அந்த பிரபஞ்சத்தை பாதுகாப்பவர் தான் விஷ்ணு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில யாரு சிறந்தவங்கன்ற வாக்குவாதம் நடக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது சண்டையில போய் முடிஞ்சிருது. அப்ப திடீர்னு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு லிங்கம் உருவாகுது. ஆனா அந்த லிங்கத்துக்கு தொடக்கமோ முடிவோ இல்லாம வானத்தை தாண்டி போய்கிட்டே இருக்கு. இந்த லிங்கத்தை பார்த்து வியந்து போன பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரு முடிவுக்கு வராங்க. அதன்படி லிங்கத்தோட தொடக்கத்தையோ அல்லது இறுதியையோ யாரு முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்லி ஒரு போட்டி போடுறாங்க. அதனால பிரம்மா வானத்துல இருந்து தன்னோட பயணத்தை தொடங்குறாரு. விஷ்ணுவோ உலகத்தோட ஆழத்துக்கு போறாரு. அப்ப பிரம்மா தன்னோட பயணத்துல லிங்கத்தின் உச்சியில ஒரு தாழம்பு இருக்கிறத பார்த்துட்டு உச்சியை அடைய போறோம்னு சந்தோஷப்படுறாரு. ஆனா அந்த தாழம்பு திடீர்னு உச்சியில இருந்து கீழே விழுந்து வானத்துல மிதக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த தாழம்புவை எடுத்துக்கிட்ட பிரம்மா லிங்கத்தோட உச்சியை அடையாமலேயே பூமிக்கு வந்து நான் தான் முதல்ல லிங்கத்தோட உச்சியை கண்டுபிடிச்சேன்னு போய் சொல்றாரு. அது கேட்டு லிங்கம் வடிவிலிருந்து தனது உண்மையான வடிவத்துக்கு வந்த சிவன் பிரம்மா மேல கோவப்பட்டு இனிமேல் பூமியில உன்னை யாரும் கும்பிட மாட்டாங்கன்னு சாபம் கொடுக்கிறாரு. இதன் மூலம் இவர்கள் ரெண்டு பேரை விட மூணாவது வலிமையான ஒரு சக்தி உள்ளது என்றும் அவர்தான் சிவன் என்றும் இவரே இந்த பிரபஞ்சத்தை படைத்தவரும் பாதுகாப்பவரும் அழிப்பவரும் சிவன் ஒருவரேன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கோபம் தணிஞ்சு மறுபடியும் லிங்கம் வடிவம் எடுத்து மக்களுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு.